Hey guys, welcome to Vino Curiosity. ஸோ இந்த வீடியோ வந்து நான் வந்து பார்ட் பை பார்ட்டா பிரிச்சு போட்டிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து போட்டிருக்கேன். அதை போயிட்டு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம 2 வீடியோ வந்து இதோட லிஸ்ட்ல போட்டிருப்போம். அதை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுங்க. பொண்ணோட வந்து கண்டினியூவேஷன் இருக்காது. இதை பார்த்துட்டு கூட நீங்க அதை பார்க்கலாம். ஃபுல்லா நீங்க பார்க்கணும் அப்படின்னா எல்லா வீடியோஸுமே பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கமெண்ட்ஸ், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் எனக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த டர்போ லேக்ன்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு 60 அதாவது ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள நம்ம வந்து மூவ் பண்றோம் அப்டின்னா, நீங்க கியர வந்து டவுன் பண்ணி இன்கிரீஸ் பண்ணா மட்டும் தான் அந்த பவர் வந்து நல்லா கிடைக்குது. இல்லன்னா வந்து அந்த லேக்ன்றது வந்து கொஞ்சம் நல்லாவே ஃபீல் ஆகுது. அதே மாதிரி ஒரு 60லேருந்து ஒரு 85 டூ 90 போற அந்த இதுவுமே வந்து நீங்க கியர கம்மி பண்ணி, ஷிஃப்ட் பண்ணி மூவ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பவர் கிடைச்சு நல்லா போ முடியுது. இல்லன்னா வந்து அந்த லேக் வந்து நல்லாவே தெரியுது இந்த இதுல. ஸோ, அதுவுமே கொஞ்சம் இதுவா இருக்கு. அப்புறம் வந்து இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அ நல்லாவே இருக்கு. ஆனா, நம்ப இப்போ ஒரு 5 மெம்பர்ஸ் ஒரு லாங் ட்ரிப் போறோம் அப்படின்றப்ப, 5 மெம்பர்ஸ் வந்து ஏறிட்டு, எல்லா லக்கேஜையும் வந்து நம்ப பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, பேக்ல வந்து, நம்பளுக்கு வந்து அந்த சஸ்பென்ஷன் வந்து அமுங்குறது நல்லாவே தெரியும். ஸோ, நம்பளுக்கு ஃபுல்லா வந்து அமுங்கிட்டு, அந்த டயருக்கும் இதுக்கும் வந்து இவ்வளோ தான் கேப் இருக்கா மாரி இருக்கும். ஃபுல்லா வந்து ஏத்திட்டோம் அப்படின்னா. காருக்குள்ள வந்து ஸோ, அது வந்து ரொம்ப அமுங்குற மாரி இருக்கும். அத பார்க்கும்போது லைட்டா மனசு வலிக்கும். என்னடா இது இவ்ளோ அமுங்குது அப்டின்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட்ல வந்து டிசைன் வந்து எனக்கு கியா வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த சென்டர்ல வந்து அந்த கியாக்கு மட்டும் கேப் விட்டுருப்பான். அது பிடிக்காது. ஆனா ஓவரால் டிசைன் வந்து ஸ்போர்ட்டியா நல்லா இருக்கா மாரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சங்கியா இருக்கா மாரி இருக்கும். ஸோ அந்த லைட் டிசைன் வந்து பாக்ஸ் மாரி குடுத்திருப்பாங்க. அது வந்து சுத்தமா எனக்கு எனக்கு பெர்சனலா பிடிக்காது. மெயின் ரீசன் வந்து கியா போணும்னு தான் என் ஆசை செல்டாஸ். ஆனா எங்க மம்மி தான் வந்து பின்னாடி வந்து உட்கார்றது வந்து கம்ஃபர்டபுளா இருக்கா மாரி இருக்கு. கியா கம்பேர் பண்ணும்போது. தை சப்போர்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் கியால பார்த்தீங்கன்னா. இதுல வந்து நல்லாவே இருக்கும். ஆ ஒண்ணு சொல்லணும் அப்டின்னா, சீட் வந்து செம்ம கம்ஃபர்டபுளா இருக்குங்க. நீங்க ஓட்டுறீங்க அப்டின்னா, உங்களோட முதுகுக்கு ஏத்தா மாதிரியே இருக்கா மாதிரி இருக்கும். முதுகுக்கு ஏத்தா மாதிரி கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த நான் சொன்ன மாதிரி இந்த இடம் மட்டும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளா இல்ல. இதுக்கு ஒரு தலகாணி பார்த்துட்டு இருக்கேன். நல்லா இருக்கா மாரி பில்லோ. அது வாங்கிட்டு நான் சீக்கிரம் சொல்றேன். ஸோ இந்த கம்ஃபர்டபுள் வந்து நல்லாவே இருக்கும். இந்த சீட்ல பொறுத்தவரைக்கும். ஆனா எனக்கு அந்த ஃப்ரண்ட் டிசைன் மட்டும் எனக்கு வந்து பிடிக்காது. ஆனா ஆப்வியஸா வந்து டிசைன்ன்றது வந்து ஒருத்தருக்கு வந்து மாறும். ஸோ பாதி பீப்பிள் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பாதி பீப்பிள் வந்து இது நல்லா இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் டிசைன் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. பட் சைடு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். டாப் வியூவுமே வந்து சூப்பரா இருக்கும் பார்க்கறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த டிஸ்ப்ளே இந்த இன்ஃபோடெயின்மென்ட் ஃபுல்லா இந்த கிளஸ்டர் பேனல் எல்லாத்துக்குமே வந்து ஆட்டோ பிரைட்னஸ் இருக்கும். இப்ப நான் வந்து வேகமா போயிட்டு இருக்கேன் அப்டின்னா, திடீர்னு மரங்க நெறைய வருது அப்டின்னா, கொஞ்சம் லைட் கம்மியாகும்ல. அந்த டைம்ல வந்து இது வந்து லைட்ட வந்து லைட்டா டிம் பண்ணும். இப்ப மரம் வந்து வந்து போது அப்டின்னா, டிம் ஆயி இதுவாற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ளிக்கர் ஆற மாரி ஒரு ஃபீல் தரும். இத வந்து நான் ஆக்சுவலா கம்ப்ளைண்ட்டே பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பார்த்துட்டு, இது வந்து ஆட்டோ பிரைட்னஸ்னால தான் ஆகுது அப்டின்ற மாதிரியே சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பூட் ஸ்பேஸ் பார்த்திருப்போம்ல. அந்த பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க குடுத்திருக்கிறது படி 433 லிட்டர் குடுத்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு பெருசா தான் இருக்கும். ஆனா மேல அந்த வந்து ஏசிக்கு வந்து கவர் மாரி குடுத்திருப்பாங்கல்ல. அது கவர் பார்க்கறப்ப உங்களுக்கு வந்து கீழ வந்து அந்த டயர் வைக்கிறதுக்காக நெறைய ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நெறைய திங்ஸ் வந்து உங்களால வைக்கணும் அப்டின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இவ்ளோ பெரிய கார்ல வந்து ஒரு 5 பேர் பேக் பண்ணி ஃபுல்லா வச்சோம் அப்டின்னா கஷ்டமா இருக்கும். முக்கியமா வந்து நான் 20 லிட்டர் தண்ணி கேன் வந்து எடுத்துன்னு போணும்னு நெனைப்பேன் ட்ரிப்புக்கு. என்னால வைக்கவே முடியாது. நம்ம வச்சோம் அப்டின்னா, நம்ம அந்த ஏசி கவர் வச்சு மூடுறோம் பேக்ல அப்டின்னா, நம்மளால வந்து மூட முடியாதுன்ற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இதுவா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த குட்டி, குட்டி ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமா விழுது. இது வந்து எல்லா கார்லயும் விழும். அதுக்கு தான் வந்து அந்த பிபிஎஃப், செராமிக் கோட்டிங் அந்த மாரிலாம் போடுவாங்க. நம்ம அந்த மாரி எதுவும் போடல. நான் வந்து நம்ம எதுக்கு அதெல்லாம் போடணும் பார்த்துக்கலாம் அப்டின்னு விட்டேன். ஆனா இப்போ கொஞ்சம் நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணீங்க அப்டின்னா, குட்டி, குட்டி மைன்யூட் ஸ்க்ராச்சஸ் வந்து நல்லா கீறல் வந்திருக்கிறது வந்து தெரியுது. ஆனா நான் அப்படியே விட்டுட்டேன். அப்படியே தான் வந்து இருக்கட்டும் அப்படின்ற மாரியே விட்டுட்டேன். ஸோ அதுவுமே வந்து ஒரு பாயிண்ட்டு. ஆனா இந்த கார்ன்னு இல்ல. அது எந்த கார் எடுத்தாலுமே வந்து இருக்கு அது. ஸோ வேக்ஸ் கிளீனிங்லாம் போட்டு பெர்ஃபெக்ட்டா வச்சுக்கிட்டா மட்டும் தான், அந்த ஷைனிங்க வந்து நம்மளால மெயின்டெயின் பண்ண முடியுன்ற மாரி இருக்கு. ஒயிட்ன்றனால கொஞ்சம் பெட்டரா இருக்கு. நீங்க வேற எதனா கலர் எடுத்தீங்க அப்படின்னா, இன்னும் மோசமா தெரியும். அதையுமே வந்து வாங்கும்போது கன்சிடர் பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங். ஆம்பியன்ட் லைட்டிங்ன்னு சொல்லி ஏமாத்துறாங்கங்க லிட்டரலா. அது ஆம்பியன்ட் லைட்டிங்கே கிடையாது. அது வந்து எரியுதா, எரியலையான்னு கூட நம்மளால வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவு ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங் குடுத்திருப்பாங்க. அநியாயமா இருக்கும் பாக்கறதுக்கு. அந்த டிசைன் பண்றவர் வந்தாருன்னா, அவர கையெடுத்து கும்பிடணும்னு தோணும்.
எவ்வளோ திறமையான டிசைன் தெரியுமா அது? இதுக்காக அவர வந்து மேல வச்சு அத அப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ஆளு, அதுக்கப்புறம் அத மேனுஃபேக்சரிங் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்து போடுற வரைக்குமே அவன் கவனிச்சாங்களா இல்லையான்றது தெரியல. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங்ன்றது வந்து ஒரு மித்து. இந்த கார்ல இல்லன்னே நீங்க கன்சிடர் பண்ணிக்கங்க. அப்படி ஒரு இதுவே தேவையில்லன்ற அளவுக்கு அவன் வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து ரெக்ரெட் சொல்ல மாட்டேன். சின்ன சின்ன குறைகள் இருக்கும்ல. நம்ம இவ்ளோ காசு குடுத்து வாங்கியிருக்கோம் அப்டின்னா, எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ, அதுல கொஞ்சம் கொஞ்சம் நான் இப்ப சொன்ன விஷயம்லாம் வந்து ஒரு குட்டி குட்டி மனஸ்தாபங்கள்ன்ற மாரி, குட்டி குட்டி ஃபால்ட்டி இதெல்லாம் நல்லா இருந்தா இன்னும் பெர்ஃபெக்ட்டா இருந்திருக்குமே அப்டின்ற மாதிரி நான் பார்த்த விஷயங்கள். அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்டின்ற மாரி நெனச்சேன். அதனால தான் ஷேர் பண்ணேன். இதே மாதிரி உங்களுக்கு வந்து பாசிட்டிவ்ஸ் பத்தி ஒரு வீடியோ வேணும்னாலும் சொல்லுங்க. ஆல்ரெடி போட்டிருப்பேன். இப்ப ரொம்ப நாள் ஆனனால டீட்டெயில்டா இதே மாரியே ஒரு வீடியோ போடணும்னாலும் சொல்லுங்க. நான் போடுறேன் டெடிகேட்டடா. நான் சொன்ன விஷயங்கள் இல்லாம வேற எதனா உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்டின்னாலுமே கமெண்ட்ஸ்ல போடுங்க. மேபி ஆல்ரெடி கிரெட்டா யூசர்ஸ் இருந்தீங்க அப்டின்னா, நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்ட்டா இருக்கா இல்லையா? அப்டின்றத கமெண்ட்ஸ்ல போடுங்க. தேங்க் யூ. பை பை. சி யூ.